பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்துள்ளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு காலை தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 உன்னை காப்பேன். எதிலிருந்து தேவன் நம்மை காப்பார் என்றால், பூச்சக்கரம் எங்கும் பூமி எங்கும் சோதனை காலம் வரும். அந்த சோதனையிலே நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். யாரை நோக்கி இந்த வார்த்தைகள் வருகிறது என்றால், பரலோகத்தானை நோக்கி இந்த வார்த்தைகள் வருகிறது. ஏனென்றால் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இந்த சோதனை காலம் யாருக்கு வருகிறதாம்? இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு சோதனை காலம் வரும். அதுவும் ஒரே நேரத்தில் உலகம் எங்கும் அந்த சோதனை காலம் வரும். அதிலே உலகத்தை சார்ந்தவர்கள், உலகத்தான் என்பவர்கள் இதை என்ன பண்ணுவார்கள்? இந்த சோதனை நேரத்திலே அவர்கள் அழிவார்கள். ஆனால் பரலோகத்தான் என்பவர்கள், அவர்களை நோக்கித்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை காப்பேன் என்று. அது என்ன பரலோகத்தான்? இந்த வெளிப்படுத்தல் 3:10 நாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? குறை சொல்லாமல் பலவிதமான பலிகளை இவர்கள் சகித்தவர்கள். பொறுமையோடு கூட பல வருடங்களாக பயங்கரமான அதில் நம்ம கடந்து செல்ல முடியாத ஒரு பாதையிலே கடந்து வந்து வலி வேதனையிலும் நான் விட்டுற மாட்டேன், நான் யாரை நம்பி இந்த வலி வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறேனோ அவரை நான் விட்டுற மாட்டேன் என்று சொல்லி அவருடைய நேரத்துக்காக யார் காத்திருந்தார்களோ அவர்களை நாம் என்ன சொல்லலாம்? இவர்கள் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு தான் இந்த வசனம் சொந்தமானதாக இருக்கிறது. உன்னை காப்பேன். பூச்சக்கரம் எங்கிலும் சோதனை வந்தாலும், அதாவது இவங்களுக்கு வந்த சோதனை காலத்தில் இவங்க கர்த்தரை பிடிச்சு நடந்ததால் உலகத்துக்கே சோதனை வரும்பொழுது தேவன் இவர்கள் பட்சத்தில் நின்று பாதுகாத்துக் கொள்வார். இந்த காலை தியானத்திலே என்னோட கூட கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களிலே கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், ஃபஸ்ட்டு வலி மிகுந்த பாதைக்குள்ளே போகும்பொழுது அழுக வரும், வலி வேதனை தாங்க முடியாமல் யார்ட்டையாவது புலம்புவோம், இதை விட்டுடலாமான்னு பார்க்க தோணும். இதெல்லாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான். கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக ஆக குறை சொல்வதோ அழுவதோ இல்லை அதை விட்டுடலாமா, இந்த வலி, இந்த பாதை எனக்கு வலியாக இருக்கிறது, இதையெல்லாம் சொல்லாமல் அதில் முன்னேறி செல்லுகிறவர்கள் தான் பரலோகத்தை சார்ந்தவர்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம் ஐயா. உன்னை காப்பேன் என்று எங்களோடு கூட பேசினீரே. பூச்சக்கரம் எங்கிலும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நம்பி இருக்கிற பரலோகவாசிகளாகிய பரலோகத்தை சார்ந்த ஒருவரும் இப்படிப்பட்ட காரியங்களில் அழியாமல் இருக்க போகிறதற்காக நன்றி. நீர் பாதுகாத்துக் கொள்ளப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகள் எவ்வளவு வலியாக இருந்தாலும் இந்த தேவனே அதை விட்டு விடாமல் இப்படி கரத்தை பற்றி கொண்டு வர உம்மால் ஜெயமெடுக்க கிருபை பாராட்டுவீராக. நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற பாதுகாப்பிற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்தருளுங்க. இந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். நீர் எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு செல்லுவீராக. நீர் எல்லாவற்றையும் செவ்வையாக மாற்றி தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். தேவன் தாமே உங்களை காக்க போகிறார். அப்படிப்பட்ட அழிவாக இருந்தாலும் தேவன் உங்களை தனித்துவமாக பாதுகாத்து வழிநடத்த போகிறார். May God go with you. Have a great day.